வந்து இந்த வாரம் இந்த பிடிஎஃப் செஷன் ஐசிடி பார்த்துட்டு சக்ஸஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸோட இம்பேக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒய் அப்படின்னு. ஏன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்டோடைய நியூஸஸ் தெரியாமல் தான் நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அந்த அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான எக்கனாமிக் நியூஸ் வந்து தெரிஞ்சால் மேபி அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணும்போது சம்திங் இந்த மாதிரியான கிராஷ் லாஸ்ட் வீக்கில் நடந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் அவேராக இருக்கலாம். ஸோ அவங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் மார்க்கெட் கீழே விழுகுதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் வந்து ஸோ ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேஜர் பிளேயர்ஸ், அதாவது நம்ம ஃபாரெக்ஸ் அண்டு கமாடிட்டி எல்லாமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் டாலரோட டாமினன்ஸ் என்ன, ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றதை நான் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஐ எம் அபவுட் டு ரிவீல் கான்ட்ரவர்ஷியல் ட்ரூத். என்னென்னா இது லிட்டில் பிட் கான்ட்ரவர்சி ஆனாலுமே பட் ஸ்டில் இட்ஸ் அ ரியல் ட்ரூத். ஓகேவா? குளோபல் ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு மிகப்பெரிய ரீஆர்டரிங் சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து உலகமே பதட்டத்தில் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. லைக் ப்ரீவியஸ் அமெரிக்காவோட பிரசிடென்சியில் இருந்த மாதிரியான என்ன சொல்கிறதுனா பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லை. பட் என்ட்ரி லெவலில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரி சைடு வந்து லோக்கலில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ண முடியாமல் அப்படியே வந்து கடந்து போனாங்க. ஸோ கடந்து போனதை இப்போ திரும்பவும் வந்து ட்ரம்ப் வந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து அது எக்கனாமிக்காக வந்து உள்ளூர் மக்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கும் சுற்றி உள்ள நாடுகளுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். நான் இந்த 2026 பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். திஸ் இயர் வில் பி த இயர் டு டிசைட் எவ்ரி திங். பிகாஸ் அமெரிக்கான்ற ஒரு ஜெயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக வந்து இந்த ஃபாரெக்ஸ் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாடு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பவரை வந்து இழக்குது. அந்த பவரை இழந்துட்டு இதனால் வரைக்கும் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோடைய நியூஸை பொறுத்து தான் இந்த உலகமும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் ரன் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் நோவே நானும் ஒரு பிக் பிளேயர் தான் சொல்லி சைனா வந்து உள்ளே வந்து அவங்க கொடுக்குற நியூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஏஷியாவில் வந்து எவ்ரிடே வந்து கோல்டு புஷ்ஷை பார்த்துருக்கலாம். ஸோ 6 PM ஓப்பன் ஆனாலே வந்து கோல்டு வந்து சர்ஜ் ஆகும். ஸோ காரணம் என்னென்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பாண்டு அந்த இது எல்லாத்தையுமே யூஎஸ் ரிலேட்டடான கரன்சிஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சர்வைவல் மோடில் இப்போ வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தெரிஞ்சதெல்லாமே வந்து உலகத்துக்கே யூஎஸ் டாலர் தான் வந்து பெரிய ஆள். ஸோ அவங்க வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டில் தான் இருக்குது. ஸோ பிகாஸ் எல்லாருமே வந்து டாலரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே டாலர் மேலே இருக்கிற மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் அந்த மதிப்பை மறுபடியும் பில்டு பண்ணுறதுக்காகவும் மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப் வந்து யூஸ்வலாகவே சொல்லியிருப்பார், பிரிக்ஸ் நேஷன் வந்து டாலர் அபேன் பண்ணக்கூடாது, நீங்கள் பிரிக்ஸ் நேஷனாக கூட இருந்துக்கங்க, பட் ஸ்டில் யூ ஹவ் டு யூஸ் டாலர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க வந்து ஓன் கரன்சியில் தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம், எல்லா டிரான்சாக்ஷனையும் வச்சுக்க போகிறோம் எங்களுக்குள்ள அப்படின்னு சொன்னது வந்து டாலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இருக்கிற கடன், ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து டாலரை வீக் ஆக்கிட்டே போகுது. அண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026க்கு அப்புறம் யூரோப்பியன் நேஷனுடைய என்டையர் அஜெண்டாவே சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூரோப் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் ஆகுறாங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து யூரோப்பியன் யூனியன் வந்து யூஎஸோட சொல் பேச்சு கேட்காம எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் செய்வோம், நாங்களும் தனியாக எங்களோட முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்றத அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க.
ரெண்டாவது பிரிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பிரிக்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த இது கூட சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளஸ் வந்து அரபிக் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தேர் ஈகர் டு ஜாயின். ஓகேவா? ஏன்னா அந்த பிரிக்ஸ் கரன்சி கண்ட்ரிஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்குது, லீடர்ஷிப் டாமினன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நேஷன் கிட்ட வந்து எல்லாருமே வந்து போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டாவது இந்தியா இஸ் ரைசிங். ஆப்வியஸாக தெரியும் உங்களுக்கு, குளோபலி வந்து இந்தியா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10th பிளேஸில் இருந்தோம் லாஸ்ட் 10-15 இயர்ஸ் பிஃபோர். நம்ம இப்போ வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமி என்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோம். அது வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஸோ பிகாஸ் நாமளும் வந்து குளோபல்லே பிக் பிளேயராக மாறிக்கிட்டு வர்றது, எக்ஸ்போர்ட்டில் வந்து மாறிட்டு வர்றது வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான். யூகே இஸ் ரீகனெக்டிங் வித் சைனா. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் சைனா கூட பெரிய டீல்ஸ் எல்லாம் பண்ணலான்ற மாதிரி போய் பேசிகிட்டு இருக்காரு. லாஸ்ட் வீக் போயிருப்பார். அந்த போய் இறங்கினதோட இன்சிடெண்ட்டே வந்து ஒரு பெரிய லெவலில் பேசு பொருளாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து வந்து சைனா கூட வந்து எந்த ஒரு ரிலேஷனும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றது யூஎஸோட ஐடியா. ஸோ அந்த குளோபலோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்தையே வந்து ரீடிசைன் பண்ணணுன்றதில் வாஷிங்டன் வந்து ரொம்ப ரொம்ப கோராக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கள விட்டு எல்லோரும் விலகுறாங்க. ஸோ அவங்க விலகிறத வந்து ஆப்வியஸாக அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒத்து பார்க்கணும். ஏன்னா அது தெரியல அப்படின்னா நம்மளால் வந்து அடுத்த மார்க்கெட்டில் எப்படி சர்வே பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? த யூஎஸ் எக்கனாமிக் வெப்பன். ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ யூஎஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே, ஈவன் நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாராக இருக்கட்டும், செகண்ட் வேர்ல்டு வாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்க தான் வந்து வெப்பன் சப்ளை பண்ணாங்க. அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. என்ன நடக்கணும் ஃப்யூச்சரில், அதுக்கு நாம் இப்போ வந்து நாம தான் வந்து சப்ளையராக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. இப்போ அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியராக இருக்கட்டும், வாட் எவர் கம்ஸ், அவங்க தான் வந்து சுப்பீரியராக வந்து முன்னாடியே ரெடியாக இருப்பாங்க. அதை சேல் பண்ணி தான் அவங்களுடைய நாடே வந்து ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. வென் டிப்ளமசி ஃபெயில்ஸ், ஓகேவா, ஆல்வேஸ் யூஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பவரை தான் கையில் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் பவரை கையில் எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால என்ன பண்ண முடியும்? கிராஷிங் கிரிப்டோ மார்க்கெட் டு சர்பாஸ் ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம். எப்பயுமே வந்து டாலரை டாமினேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான எது வந்தாலும், ஓகேவா, எது வந்தாலும் அவங்க வந்து இம்மீடியட்டாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அவங்க நினச்சாங்கன்னா கோல்டு சில்வர் ப்ரைஸ் எல்லாம் ஏற்றுறது இறக்குறதுன்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த கமாடிட்டின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பட் டாலரை விட அது அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்பயே பல பேருக்கு அந்த யோசனைகள் வந்திருக்கும். இப்போ சில்வரில் இன்னும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகணுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்நேரம் பயத்தை கிளப்பி விட்ருப்பாங்க. ஸோ அப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அச்சோ போச்சுரா, நம்ம வந்து இப்போ எதுக்கு நமக்கு வம்பு, பேசாமல் இங்கேயே இருந்துக்குவோம் அப்படின்னு அந்த டாமினன்ஸை வந்து காட்டணுன்றதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து இந்த குளோபல் லிக்விடிட்டி, அதாவது இந்த கண்ட்ரோலை வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் வேர்ல்டு டிரான்சாக்ஷனே கண்ணாம்னா நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரியால் பவர் எடுத்துக்க முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் அமெரிக்காவுக்கு பவர் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. டெம்பரவரிலி வீக்கனிங் த டாலர் டு சாஃப்டன் டொமஸ்டிக் எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்போம், நம்ம வந்து ட்ரம்ப் வந்து ஆல்வேஸ் நீட் அ ரேட் கட். நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஸ்மார்ட் மணியாக ஒரு பிக் பிளேயர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஸ்மார்ட் மணி சொல்லும் கண்டிப்பாக ரேட் கட் பண்ணக்கூடாது, அது இட்ஸ் நாட் குட் ஃபார் கரன்சின்னு. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ரேட் கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒய்? பிகாஸ் ஹீ நீட் டு வேல்யூவேட் லோவர் ப்ரைஸ். ஓகேவா? ஒரு லோவர் ப்ரைஸ் என்னன்றதை ஒரு செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக இந்த சிஸ்டத்தையே மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாலரை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து
பர்பஸ்ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்பஸ்ஃபுல்லாக தான் கீழே போயிட்டுருக்கே டாலரே தவிர யா யாருமே வந்து வேண்டாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு போகல. ஏன்னா டாலரை விட்டு அவ்வளோ ஈஸியாக யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து விலகிராது. அதுக்கு பின்னாடியான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் யூஎஸ் வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாலர் கீழே விழுகுது அப்படின்னா அது வந்து பிளான் தானே தவிர பேனிக் கிடையாதுன்னு நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இந்த பிட்காயின் நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரண்ட்னர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ வந்து குளோபல் எக்கனாமிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு ரிலேபிளான வந்து பேமெண்ட் சிஸ்டம் வேணும். நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம யூஸ் பண்ணுற பேங்க்கோட 4 பின் நம்பர், அதாவது நமக்கு 4 டிஜிட் நம்பரு 6 டிஜிட் தான் மேக்ஸிமம் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்க செக்யூரிட்டி. ஸோ அதை வந்து உங்களால் ஏதாவது பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டாக? ஸோ உங்களால் வந்து எதையுமே வந்து மாற்றி அமைக்க முடியாது. அப்போ உங்களால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றப்ப உங்களுக்கு சேஃப்டின்றது எங்கே இருக்குது? சேஃப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது ஒய் பிட்காயின்னா கிரிப்டோ கரன்சியில் பிட்காயினோட ஹேஷை விட பவர்ஃபுல்லானது இங்கே வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்கால் இந்த உலகத்தில் ஹேக் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, திருட முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் தான். ஸோ அந்த பிட்காயினை வந்து என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஸோ அது வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கலான்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இங்கே பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பேங்க்கில் இருந்து நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து என் பேங்க்கை நம்ப முடியல, அதோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை நம்ப முடியல. எனி டைம் என்னுடைய கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ என் கவர்மெண்ட் நினச்சா என்னுடைய கரன்சியோ என்னுடைய பேங்க்கையோ எப்போ வேணாலும் வந்து விலையை குறைக்க முடியும், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும், எல்லா கெப்பாசிட்டி இருக்குது. பட் பிட்காயின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த பிளாக் செயினுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து யாருமே அந்த இது இல்லாமல் சரியான இது இல்லாமல் முறை இல்லாமல் திருட முடியாது. ஏன்னா அது எத்தனை நம்பர்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும்போது ஏன் வந்து நம்ம வந்து பிட்காயினுக்கு போகக்கூடாது? ஓகே, பிட்காயினுக்கு போயிடலாம். ஆனால் இப்போது இதில் பிட்காயினில் இருக்க பிரச்சனையே என்னென்னா, நான் அதை வந்து சேஃபஸ்ட் அசெட்டாக, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டு கோல்டாக நான் வந்து அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஃபைன். எனக்கு என்னென்னா அந்த ப்ரைஸ் வந்து நான் போட்டதை விட கொஞ்சம் மேலே போனால் நல்லது தான். ஆனால் அது ட்ரேட் ஆகிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு அன்சர்டனிட்டி உருவாக்குது. நான் வந்து 1,00,000க்கு இப்போ ரன்னிங்கில் இருக்க பிட்காயினை 1,00,000 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது திடீர்னு நாளைக்கு 80,000 70,000 ஆகும்போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கேள்விக்குறி ஆகுது. இது வந்து இப்போதைக்கு குளோபலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேவா? ரெண்டாவது, இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்த லாங் டேர்மில் ஹியூமன் பீயிங்கால் இனி வந்து பிட்காயின் அளவுக்கான ஒரு சேஃப்டியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் வந்து அந்த பிட்காயினோட வளர்ச்சி. ஸோ அந்த பிட்காயினோட யூசேஜ்ன்றது இன் ஃபியூச்சரில் நம்ம போயிடுவோம். எல்லாருக்குமே தெரியும் அனதர் 20 மில்லியன் சம்திங் வந்து பிட்காயினை வந்து மைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா அந்த ஏர்லி டேஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து அந்த விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. குளோபலி வந்து பிட்காயினில் வந்து நம்ம வந்து டோக்கனைசேஷன், நீங்கள் வந்து ரீசெண்டாக பிளாக் ராக்கோட லாரி பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா, நாங்களே வந்து டோக்கனைசேஷனுக்குள்ளே தான் வரலான் இருக்கோம், லிக்விடிட்டி பண்ணலாம் ஃபண்டை அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எது ஈஸியஸ்ட் மெத்தடோ, ஏன்னா பில்லியன் டாலர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு பேங்க்கை நம்பிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எவ்ரி வீக் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பிளாக் ராக் மாதிரி, வேன்கார்டு மாதிரி கம்பெனிஸ் வந்து 500 மில்லியன் 1 பில்லியன் அந்த மாதிரி வாரத்துக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா பேங்க்கால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாது. ரெண்டாவது, அது அவ்வளோ செக்யூரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்யூரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து கிரிப்டோ தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ டோக்கனைசேஷனுக்குள்ளே போயிட்டா அவங்களுடைய பணம் பத்திரமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். ஆனால் இதில் 80% வந்து ஃபாரின் நேஷன்ஸ் வந்து பிட்காயினை கண்ட்ரோல் பண்ணுற பட்சத்தில் யூஎஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 8 out of 10 பிளாக்ஸ் ஒரு என்னன்னா அவங்களுக்கு ஒரு 20% தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களால வந்து இதை டாமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு
நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்டு தான். ஸோ இந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோடது என்ன அப்படின்னா, பிரிங் மோர் பிட்காயின் மைனிங் பேக் டு அமெரிக்கன் சாயில். அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் சாயிலில் வந்து பிட்காயின் மைனிங் பண்ணணும். ஸோ அதை வந்து உள்ளே கொண்டு வரணும். அண்ட் ஃபிக்ஸ் எனர்ஜி பாலிசி. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி பாலிசியை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்ற முடியும். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இதில் பெரிய சிக்கல் என்னன்னா, இப்போ மைனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்ரிபடி நோஸ் தட் எவ்வளோ எலக்ட்ரிக் பவர், எவ்வளோ ஹீட்டிங் இருக்கும். அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு சாதாரணமாக கண்ட்ரியில் டெவலப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது இது எல்லாத்தையுமே வந்து எங்கேருந்து பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, ஏன் வந்து ட்ரம்ப் கிரீன்லேண்டை விரும்புகிறாருன்றதை நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சிக்கவே முடியும். அண்டு பில்ட் லார்ஜ் ஸ்கேல் மைனிங் கெப்பாசிட்டி. ஸோ அந்த லார்ஜ் ஸ்கேல் வந்து நீங்கள் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பவர் தேவைப்படும், எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த விஷயங்களை பேக் சைட்லேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஏன் யூஎஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் பிட்காயினோட இதை வந்து எவல்யூஷனை வந்து யூஎஸ் வந்து உண்மையிலேயே நம்புகிறாங்க. அதை வந்து அவங்க லீகலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க தான் டாமினண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஓகேவா? த யூஎஸ் நீட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ். பிட்காயினை வந்து அவங்க ரிசர்வ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஏன் எதுக்கு, அஃப்கோர்ஸ் வி நோ தட் எல்லாருமே வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஆயில்லையும் கோல்டுலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி அதுதான் வந்து ரிசர்வ் கரன்சி, அதுதான் ரிசர்வான ஒரு என்ன சொல்கிறது இயற்கை வளம் பெட்ரோலியம் மாதிரி அது வந்து நம்ம நாடை வந்து இந்த அதர் கண்ட்ரிஸோட அந்த த்ரெட்லேருந்து பாதுகாக்கும், இந்த வேர்ல்டோட எக்கனாமிக் கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? சேம் லைக் தட் பிட்காயினும் அதே மாதிரி தான். ஸோ பிட்காயினை ரிசர்வ் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் டாமினண்ட்டாக நம்ம தான் இருந்தாகணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த பிட்காயினை வந்து இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எவ்வளோ பெரிய கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை கிரிப்டோ மூலியமாக அடைக்கலாம் அப்படின்றதுல வந்து ட்ரம்ப்பு மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா எக்கனாமிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபினான்ஷியல் ஐடியாலஜியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஸோ அது மூலிமா வந்து கடன் அடைக்கிறது இதெல்லாமே ஓகே தான். ஸோ அதனால தான் வந்து ட்ரம்ப்புமே அதை ரொம்ப நம்புகிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா $1,00,000 மேலே போனதுக்கப்புறம் ட்ரம்ப் வரும்போது, ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கும் போது 46,000 இருந்த பிட்காயின் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 தாண்டிச்சு. ஸோ இப்போ 1.25. இப்போ எக்ஸாக்டாக பிட்காயின் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ 1.25 போச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் 1.5 தான் எதிர்பார்த்தாங்க. $150,000 எதிர்பார்த்தாங்க. பட் ஒய் சடன் ஃபால் பிலோ 70,000 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ வெரி சிம்பிள். நம்ம எல்லாரும் பேசின மாதிரி தான் 150 to 200,000ன்றது பிட்காயின் வந்து ஈஸியாக ரீச் ஆக தான் போகுது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தென் ஒய் கம்மிங் பேக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸ்மார்ட் மணியோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா அக்குமுலேஷன் வந்து பண்ணி தான் ஆகணும். தென் வந்து ஸ்வீப் அவுட் பண்ணிவிட்டு எல்லாரையுமே விட்டுட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கிற எல்லா பையரையும் செல்லராக மாற்றிட்டு அவங்கக்கிட்டேருந்து லோவஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு கொண்டு போவாங்க. அப்போ தான் அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஹையஸ்ட் ப்ரைஸில் போய் செல் பண்ணி அவங்க வந்து அந்த விஷயத்துலேருந்து அவங்களுடைய கடனை அடைக்க முடியும். இதுதான் அவங்களோட ஐடியாலஜியாக இருக்குது. இது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியை வந்து பிட்காயின் அடையும். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருக்கீங்க, $billions வச்சுருக்கீங்க அப்படின்னா பிட்காயின் இஸ் த ஒன்லி டிரான்சாக்ஷன் வே டு ப்ரொடெக்ட் யுவர் மணி. ஸோ அது வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒன்றுமே கோயின்சிடென்ஸ் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் பிட்காயின் வந்து
பெருசா மேல போறப்ப நீங்க வந்து யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. இட்ஸ் ஆல் அ யுஎஸ் கவர்ன்மெண்ட் பிளான் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்ப நடக்கிற கிராஷ்ல நம்ம ஏன் இத பத்தி பேசுறோம் அப்படின்னா, அந்த கிராஷ வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இனிமே இதுக்கு வேல்யூவேஷன் கிடையாது. மார்க்கெட்ல வந்து அந்த நம்பிக்கையின்மைய உருவாக்கணும். அதாவது மக்கள் மத்தியில அந்த நம்பிக்கையின்மைய உருவாக்குனா தான் என்ன பண்ண முடியும்? அவங்களால லோவஸ்ட் பிரைஸ்க்கு வாங்க முடியும். அந்த பேனிக் மோட கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு 90, 80,000 ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆச்சு பிட்காயின். ஸோ அதுலேருந்து மறுபடியும் வந்து கம்பேக் குடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. 91, 92, 95 போகும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அதனால தான் நான் வந்து ஏர்லி டேஸ்லேருந்தே சொல்லிட்டு இருப்பேன். பிட்காயின் வந்து பிலோ 40,000 வந்தாலும் தப்பே கிடையாது. பட் 70 to 60,000க்குள்ளேயே வந்து செட்டில் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. பிகாஸ் எக்கனாமிக்கலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி டேஸ்ல பை பண்ண பிலோ 10,000, 20,000 சரவுண்டிங்ல இருந்தப்ப பை பண்ண எந்த ஒரு பெரிய சிஸ்டமும், அதாவது சிஸ்டம்னா அந்த ஒரு ஸ்மார்ட் மணின்னு வச்சுக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். ஸோ அவங்க அந்த சிஸ்டம் எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் சேல் பண்ணல. எல்லாருமே ஹோல்டிங்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே ஹோல்டிங்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ நோ நீட் டு ஒரி. நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த சடன் ஃபாலுக்கான காரணம் ஆப்வியஸாக ஸ்மார்ட் மணி ட்ரேட் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ரைட்டு. ரெண்டாவது, ஸோ அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு அசெட்டுன்னா எல்லாருக்குமே என்ன தெரியும்? கோல்டு தான். இந்த உலகத்தில் யாருக்கிட்டேயுமே இல்லாத அளவுக்கு இல்லையா, லார்ஜஸ்ட் ரிசர்வ் வந்து யாருக்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. ஒய்? பிகாஸ் ஆப்வியஸாக அது அவன் காசே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து காசு போட்டு கோல்டெல்லாம் வாங்கலை. ஸோ பல நாடுகள் பல பிரச்சனைகளில் வேர்ல்டு வாரில் வேறு வழி இல்லாமல் ஆயுதங்களை வாங்குறதுக்காக கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை வந்து பாதுகாப்பு காரணமாக கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 8,133 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து யூஎஸில் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக கோல்டு விலை $5,000, $6,000 போகிறப்ப நம்ம எல்லாருமே யோசித்தோம், எதுக்குடா இவ்வளோ விலை ஏறுதுன்னு. நான் வந்து யூஸ்வலாக சொல்லியிருப்பேன், யூஎஸோட கடனை அடைக்கணும், இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் என்ன இருக்குது? பாண்டை சேல் பண்ணலாம். ஓகே, அதை கண்டிப்பாக யாராவது வாங்கியே ஆகணும். யாருமே வாங்காமல் இவங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மணியை, இப்போ ஜப்பானுக்கு நடக்கிற அதே பணவீக்க பிரச்சனை தான் வந்து அமெரிக்காவுக்கு நடக்கும். ஓகே, இப்போது ஃபெட்டு வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏற்கனவே பண்ணி அந்த தப்பு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 20 இயர்ஸாக பணத்தை பிரிண்ட் பண்ணி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம கடனில் இருக்கோமா, பணத்தை 1 ட்ரில்லியனை பிரிண்ட் பண்ணி விட்ருவோம், நம்மள்ட்ட தான் காசு இருக்குமே அப்படின்னாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றதை லேட்டர் பீரியடில் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோவிட்லலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு புது நோட்டை பிரிண்ட் பண்ணி வேர்ல்டு வைடு சர்க்குலேட் பண்ணாங்க US டாலரை. ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே அமெரிக்காவை போய் தள்ளி விட்டுச்சு அப்படின்றத இப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டு தனியாக ஆக்ட் ஆகுது, பிரசிடென்சி வந்து தனியாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போடுற ப்ரெஷரை ஃபெட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஃபெட்டு வந்து அதுலேருந்து ரெக்கவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஃபெட்டு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா, பிரசிடென்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஆட்சிக்காகவும் கட்சிக்காகவும் சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சா எக்கனாமிக்கலாக அவங்க அலோவ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி பாவலுக்கும் பிரசிடென்ட்டுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வேல்யூவேஷன் யோசிச்சு பாருங்கள், ஒரு $5,000 சரௌண்டிங்கில் $1.4 ட்ரில்லியன் வந்து கோல்டோட வேல்யூவேஷன். அப்படியே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கோல்டு இருக்குது, இதில் இன்னும் 34 மடங்கு கோல்டு வந்தாலுமே அதுவே கடனாக இருக்கும் அமெரிக்காவுக்கு. கரெக்டாக? அப்போது இந்த கடனை சரி கட்டணும்னா அவங்க என்ன பண்ணலாம்? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த கோல்டோட விலையை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றுனா தான் அவன்கிட்ட இருக்க ரிசர்வ் கோல்டோட வேல்யூவேஷன் ஏறும். அப்போ தான் அவனால் பாரோயிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து பாரோயிங் கெப்பாசிட்டியை இழந்துட்டு இருக்கு அமெரிக்கா. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஏன் கோல்டை ஏற்றுறாங்க அப்படின்றது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, இந்த கோல்டை வச்சு என்ன பண்ண முடியும்? பிகாஸ் தட்ஸ் த ஹெட்ஜிங் கரன்சி. ஸோ அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து கரன்சி அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டை வச்சு நீங்கள் வந்து வேர்ல்டு பிளேயரை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணலாம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் வார்ஃபேரில் வெப்பனாக வந்து யார் இருப்பான்னா கோல்டு தான். ஓகேவா? கோல்டு தான் கிங்கு. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்டு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸோ யூஸ்வலி த லெட்ஜர் வேல்யூ வாஸ் $42 1970 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். கோல்டை வந்து யாரெல்லாம் பாதுகாப்பு கருதியோ எதுக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்கு பதிலாக வந்து நான் US டாலரை ஈக்குவல் பண்ணி கொடுக்குறேன். US டாலர் யார் வச்சுருக்காங்களோ அதுக்கு வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து இத்தனை டாலர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது ஏர்லி டேஸில் வந்து
$35 இருந்துச்சு. அது இப்போ $42 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் புதுசாக வந்த பிரசிடென்ட் என்ன பண்ணார் 1970s வந்து அந்த அமெண்ட்மெண்ட் அதை டோட்டலாக அப்படியே கட் பண்ணார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அதர் கண்ட்ரீஸ் வந்து அவங்க கோல்டை கொடுத்து வச்சுருந்தாங்க அமெரிக்காட்ட. கொடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நான் 1 டன் தங்கம் கொடுத்துருக்கேன், அந்த 1 டன் தங்கத்துக்கு எவ்வளோ ஈக்குவல் டாலரோ அவ்வளோ டாலரை கொடுப்பான்னு பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அது இல்லாததுனால இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற டாலர் தான் தங்கம் மாதிரி. ஸோ இப்போ அந்த டாலரை கொடுத்து அவங்களால தங்கம் வாங்க முடியாது, அமெரிக்கா தரப்போகிறது இல்லை. ஸோ அந்த அந்த இதையே நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினன்ஸ். ரெண்டாவது என்னென்னா, நான் கொடுத்த தங்கம் தானடா குடுறா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இவங்க வாங்கின கடன் அந்த மாதிரி. ஏன்னா அமெரிக்கா கிட்ட வேர்ல்டு வார் 1ம் சரி 2ம் சரி எல்லா கண்ட்ரிஸும் போய் காலில் விழாத குறையாக வந்து ஆயுதங்களுக்காக நின்னாங்க. ஸோ அதனால் வந்து கோல்டை வந்து அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து பிடுங்கலாம் முடியாது. ஸோ இதனால தான் வந்து கோல்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அன்மேட்ச்டு லெவரேஜை வந்து இன்றைக்கி வந்து யூஎஸ் வந்து ரொம்ப பெருசாக பயன்படுத்திக்கலான்னு யோசிக்குது. ஸோ அப்போ கோல்டோட விலையை இன்னும் ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அசட் வேல்யூவில் கொஞ்சம் வந்து யூஎஸோட கடனை வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதுல அவங்களோட ஒரு ஐடியாலஜி. ஓகேவா? அண்ட் தென் இன்றைக்கி எல்லாரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆயிலில் வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லை. கரெக்டாக க்ரூட் ஆயிலை பற்றி என்ன நடக்குது, ஒய் க்ரூட் ஆயில். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு க்ரூட் ஆயில்னாலே நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? மிடில் ஈஸ்ட் தான். ஏன்? பிகாஸ் அங்கே தான் ஆயில் இருக்குது, அவங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. நம்ம துபாயை பார்க்குறோம், சவுதி அரேபியா பார்க்குறோம், பஹ்ரைன் ஆயில் இருக்கும், எந்த நாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. குவைத்தெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு குட்டி குட்டி நாடுகள். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து வேர்ல்டில் எவ்வளோ பெரிய பிக் பிளேயராக இருக்காங்க, எவ்வளோ பணம், எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது வந்து க்ரூட் ஆயில் விற்று தான். பட் தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த ட்ரூத். பட் நீங்கள் இந்த இடத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அமெரிக்காவோடைய ஆயில் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ஆயிலோட இதை வந்து ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் சரி, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி. ஸோ எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயிலை எடுத்து க்ரூட் ஆயிலை எடுத்து ஜஸ்ட் காருக்கு பெட்ரோல், டீசல், கரோசின் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்டாக தயாரித்து விற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு குளோபல் இம்பார்ட்டன்ஸில் ஒரு சின்ன அங்கம் வகிக்குது. பெரிய அங்கம் வகிக்குதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது, அது ஒரு சின்ன அங்கம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம போடுற காருக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய வண்டிங்களுக்காகவோ டீசலுக்காகவோ இதெல்லாம் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்ல்டு எக்கானமி வந்து ஷிப்பிங் பேஸ்டு. ஓகேவா? இந்த உலகத்தில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் தலை சிறந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மெத்தடு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து குளோபல் எக்கானமின்றது அடி வாங்கிடும். எல்லா பொருளும் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. கரெக்டாக? அப்போது இந்த என்டையர் எக்கனாமிக்கே முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் தான். ஸோ அந்த கார்கோ, கண்டெய்னர் ஷிப்ஸு, டேங்கர் வெசல்ஸு எல்லாத்துக்குமே க்ரூட் ஆயில் மட்டும்தான் தேவை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஸோ ஈவி கார்ஸ் வந்துருச்சு, ஊரில் வந்து ஒரே பொல்யூஷனாக இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் நினைக்காதீங்க காரால் மட்டும்தான் பொல்யூஷன் வருதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு ஷிப் இருக்குல்ல, ஒரு ஷிப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற லைஃப் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பொல்யூஷன்ன்றது ஒரு என்டையர் சிட்டி அரௌண்டு 20-25 இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பொல்யூஷனுக்கு ஈக்குவல். ஒரு கப்பல், ஒரு கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிற நம்ம வந்து எவர்கிரீன்லாம் பார்த்துருப்போம், நம்ம சூயஸ் கனலில் மாட்டின எவர்கிரீன்லாம், அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது, இதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ஈவி வந்துருச்சுன்னா க்ரூட் ஆயிலுக்கு வந்து ஆல்டர்னேட் தானே, க்ரூட் ஆயிலுக்கு வேல்யூவேஷனே இல்லாமல் போயிடும். பட் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலுன்றது மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் நினச்சதை செய்யவே முடியும். ஏன்னா ஈவி ஷிப்ஸ் எல்லாம் தயாரிக்க முடியாது. அவ்வளோ டன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸை வந்து கேரி பண்ணக்கூடிய கப்பலை வந்து ஈவியில் பேட்ரி வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணிட முடியும் நம்புறீங்க? இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அடுத்த 100 வருஷத்துக்கும் க்ரூட் ஆயிலுன்றது தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் க்ரூட் ஆயிலை வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்துக்காதீங்க. க்ரூட் ஆயில் சார் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவி கார்ஸ் வருது அப்படின்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மார்க்கெட் அப்ரோச். ஓகேவா? ஃபார் த பீப்புள். அதனால் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லேண்டு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், குளோபல் ட்ரேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டில் டிபெண்ட் ஆன் க்ரூட் ஆயில். ஓகேவா? க்ரூட் ஆயில் பவர்டு ஷிப்ஸால் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து ரன் பண்ண முடியும், இல்லைனா வேறு யாராலையும் ரன் பண்ண முடியாது. ஓகே. ரெண்டாவது, ஸோ இதில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா,
உலகத்தினுடைய சி ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சி ரூட்டை பற்றி நம்ம ரீசெண்டாக கூட பேசியிருப்போம். இப்போ நார்தன் சைடில் வந்து ஷாங்காயிலேருந்து யூரோப்பியன் நேஷனுக்கு ரஷ்யா வழியாக போகக்கூடிய புது ரூட்டை கண்டுபிடிச்சதுனால இவ்வளோ பெரிய இம்பேக்ட் குளோபலி நடக்க போகுது தெரியுமா? அதுதான் இந்த க்ரூட் ஆயில் டாமினன்ஸை வந்து திரும்பவும் வந்து அன்சேஞ்சாக வைக்க போகுது. ஏன்னா எல்லாருமே இது வரைக்கும் சூயஸ் கெனாலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சூயஸ் கெனால் மூலிமா வரக்கூடிய இன்கம் அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஏன் வந்து நம்ம இஸ்ரேலை வந்து பாதுகாக்குது அமெரிக்கா அயன் டோம் வச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சூயஸ் கெனாலை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த கண்ட்ரோல் பண்ணுற பவர் வச்சுருக்கிறவங்க வேர்ல்டு எக்கானமியும் கண்ட்ரோல் பண்ணலாம். சூயஸ் கெனாலில் ஒரே ஒரு நாள் சூயஸ் கெனாலில் ஸ்டாப் பண்ணால் இந்த உலகத்தில் நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்காமல் போயிடும். நீங்கள் என்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ குளோபலாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சி சைனா தான் இந்த உலகத்துக்கு அதிகமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மேஜர் பிளேயர். சைனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான ஆட்கள். ஆனால் இப்போ சைனாக்கு என்ன பிரச்சனைனா எனர்ஜி பிரச்சனை இருக்குது. சைனாக்கு வந்து அணுமின் நிலையம்லாம் அவங்க ஈஸியாக போட்டுட்டாங்க. பட் க்ரூட் ஆயிலோட தேவைன்றது இருக்குது. அவங்கக்கிட்ட க்ரூட் ஆயில் சுத்தமாக கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து வாங்க தான் செய்கிறாங்க. அப்போ வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில் வர்றதுக்கும் உலகத்துக்கு தேவையான எல்லா பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை? க்ரூட் ஆயில் தான் தேவை. அதனால தான் இன்றைக்கும் த சி ரிமைன்ஸ் த கிங் ஆஃப் குளோபல் டிரான்ஸ்போர்ட். அப்போது கடல் வழி போக்குவரத்து தான் இந்த அடுத்த நூற்றாண்டு வரைக்குமே. நம்ம மேபி தெரில நியூக்ளியரில் வந்து ஏதாவது புதுசாக இல்லை ஹைட்ரஜனில் ஏதாவது புதுசாக இன்ஜின்ஸோ இல்லை வந்து ஏதாவது கண்டுபிடிச்சி மேபி லைக் ஹைட்ரஜன் இன்ஜின்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். வெறும் தண்ணி தானே, அது வந்து H2O சும்மா ஜஸ்ட் லைக் தட் போக முடியும் அப்படின்னா அது கப்பலுக்கு பயன்படுத்தலான்னா நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கெல்லாம் இன்னொரு 50-100 வருஷம் ஆகும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு. அப்போது அன்டில் தென் க்ரூட் ஆயில் வில் ரிமைன் த கிங்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஈவி வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம் பீரியட். ஈவன் தோ இஃப் ஈவி வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் லார்ஜ் பார்ட் ஆஃப் த நேஷன்ஸ்லன்னா கூட அதுக்கு தேவையான சப்ளைவை வந்து யார் கொடுக்க முடியும்? மறுபடியும் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணியிருக்கிற ஷிப்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன நினச்சாலும் ஷிப்பு தான் இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? அண்ட் தென் அதனுடைய பங்காக தான் உங்களுக்கு வந்திருக்கு வெனிசுவேலாவோட ஆயில் ரிசர்வ்ஸ். உங்களுக்கு தெரியும் 300+ பில்லியன் பேரல்ஸ் வந்து இந்த அடுத்த டிகேட் அடுத்த வந்து ஒரு 7-8 வருஷத்தில் வந்து யூஎஸ் வந்து ஒரு பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அதிலிருந்து அடுத்த 50-70 வருஷத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஹை குவாலிட்டி, அதுதான் மெயின். நீங்கள் வந்து வெனிசுவேலாவோட ஆயில்னு கூகுள் அடிச்சிங்கனாலே ஹை குவாலிட்டின்றத பேசிக்காகவே ஆட் பண்ணி இருப்பாங்க அந்த வேர்டை. ஏன்னா அந்த அவ்வளோ ஹை குவாலிட்டியான வந்து ஆயிலை வந்து அங்கே ரிசர்வ் வந்து அங்கே அவ்வளோ இருக்குது. அப்போ வெனிசுவேலாவை வந்து ஏன் பிடிச்சாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஆயில் என்னன்னா இன்னும் பழைய கதையே பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ தான் வந்து ஈவி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஹைட்ரஜன் வந்துருச்சு, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஹைப்ரிட் இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் பிக் விஷயங்கள், பிக் பிளேயர்ஸ் எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதனால் ஷார்ட்டாக சொல்லணுன்னா க்ரூட் ஆயில் வந்து இர்ரீப்ளேசபிள். ஓகேவா? குளோபல் ட்ரேடில் வந்து அதை மாற்றி அமைக்கவே முடியாது. அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 100 வருஷத்துக்கும் க்ரூட் ஆயில் டாமினேட் பண்ணும் இந்த உலகத்தை. ஓகேவா? தென் யூரோப், இந்தியா, யூகே, சைனா, இந்த குளோபல் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்த மதர் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட்ஸ். அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய டீல். அது வந்து 20 வருஷமாக இந்தியன் பீப்புள் வந்து போராடினாங்க அந்த விஷயத்த நடத்துறதுக்காக. ஆனால் நடக்கலை. அவங்களும் வந்து நம்மளை பெருசாக மதிக்கலை. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதை வந்து ரொம்பவே பிளான் பண்ணி இந்த கிரைசஸை பர்ஃபெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா வந்து யூரோப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டி வைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. நம்ம தலையாட்டி பொம்மை கிடையாது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சதும் இம்மீடியட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா
சவுத் அமெரிக்கா, தட்ஸ் கைண்ட் ஆஃப் லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஏஷியா, இவங்க கூட வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் தனித்துவத்தை கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு 2 பில்லியன் பீப்புள், கிட்டத்தட்ட வந்து 200 கோடி மக்களை உள்ளடக்கிய டீல் அது. 200 கோடி மக்கள்னால் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் இப்போதைக்கு 650 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அப்போது குளோபலாக வந்து 25 to 30% ஆஃப் பீப்புளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரேடை இந்தியா அண்ட் யூரோப் மட்டுமே சைன் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் த கவர்மெண்ட் லைக் இந்தியா. ஸோ அது வந்து பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிஸோட இந்த இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து அக்ரிமெண்ட் போடுறது. ரெண்டாவது, யூகேக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூகே வந்து யூஸ்வலாக நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன ஆகிட்டாங்கன்னா, நம்மக்கிட்ட காசு நிறையா இருக்குது, எல்லா இதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம், அதனால் நம்ம கையெழுத்து போட்டால் தான் இந்த உலகத்தில் ஒரு கப்பலே உள்ளே வருது வெளியே போகுது, அந்தளவுக்கு பேங்கிங்ஸ்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் பேங்கிங்கில் அவங்க பெரிய ஆளாக பிளேயராக இருந்தாங்க. பட் ஃப்யூச்சரை புரிஞ்சிக்காமல் அவங்க அங்கேயே தங்கிட்டதுனால அவங்களுக்கு வேல்யூவேஷன் போயிடுச்சு. மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் யூகேல நடக்கலை. அதனால் என்ன ஆச்சுன்னா, யூகே வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் இன்றைக்கி இங்கிலாந்து வந்து சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு போலீஸாவோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கூட கடன் வாங்கி தான் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் யூகே கவர்மெண்ட் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அதை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா கூட போய் டீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் பகையாக இருந்த சைனா அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக மாறுறாங்க. அது வந்து வாஷிங்டனோட ஸ்கிரிப்டே கிடையாது. ஸோ வாஷிங்டன் டிசி நெவர் என்னது அக்செப்ட்ஸ் டீல்ஸ் இல்லையா? ஏன்னா புது டீல் அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலர் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ சைனாவும் யூகேவும் ட்ரேட் பண்ணுறாங்க, பட் யூஸிங் டாலர் அப்படின்னா வாஷிங்டன் ஓகேன்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துரும். ஆனால் அவங்க தன்னிச்சையாக செயல்படுவாங்கன்னா சைனா வந்து கண்டிப்பாக யூகே கூட டீல் பண்ணும்போது யூஎஸ் டாலரை எடுக்காது. எய்தர் தே வில் கோ வித் தேர் ஓன் கரன்சி ஆர் எல்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரிக்ஸ் கரன்சியை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் அமெரிக்காக்குன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ரைட். அண்டு இந்தியா. ஸோ இந்தியா பற்றி சொல்லணுன்னு உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ குளோபல் ஹப்பாக வந்து இந்தியா மாறிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஐஃபோன் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்கே அப்படின்னு? அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப்பில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் குளோபலி லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியன் யூசர்ஸை பேஸ் பண்ணி தான் தயாரிக்கவே செய்கிறாங்க. ஏன்னா 150 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு. இங்கே தான் பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இங்கே என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலான்றது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் நாம் அதை மதிக்க மாட்டோம். ஏன் சைனாவை சொல்லாமே? சைனா நம்மளை விட வந்து மக்கள் தொகை வச்சுருக்கே அப்படின்னா அவங்க வந்து சுதேசின்ற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா நமக்கு சுதேசின்ற வார்த்தையே தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம பழகலை, நம்மளுடைய லோக்கல் பாலிட்டிக்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து பழக விடலை. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழன் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்தியன்னு சொன்னால் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரிக்கப்படுவேன். ஸோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்டில் தான் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸோ இல்லை ஸ்டேட் பாலிட்டிக்ஸோ நடந்துக்கிட்டு இருக்குது. பட் சென்ட்ரலைஸ்டு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது உலகத்தில்னு தெரியும். சைனீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தே பிலீவ் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து சைனா ப்ராடக்டை பிலீவே பண்ண மாட்டோம். ஐயோ சைனா ப்ராடக்ட் நமக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் சைனீஸ் மக்கள் முதல்ல சைனா ப்ராடக்ட்டை பிலீவ் பண்ணுவாங்க. உலகத்தில் எப்பேற்பட்ட ப்ராடக்ட் வந்தாலும் அவனே அதுக்கு ஈக்குவலான ஃபஸ்ட் காப்பியை தயாரிச்சிருவான். அவன் வந்து யாரையும் டிபெண்ட் ஆகிலாம் இருக்கவே மாட்டான். அப்போது அந்த மாதிரி வந்து நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு இந்தியன் பிராண்ட்ஸுன்றது ஓனாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஓகேவா? ரெண்டாவது, பிரிக்ஸ் நேஷன்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து யூஎஸோட ஃபினான்ஷியல் ஆர்பிட்டை வந்து பெரிய லெவலில் வந்து பிரச்சனைக்குள்ளாக்கியிருக்கு. ஸோ அதை தாண்டி போகிறதுனால அவங்க வந்து சிக்கலில் இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து குளோபல் சிஸ்டம் வந்து டாலரை வந்து தவிர்த்துட்டு போகிறதுனால அவங்க என்ன தேவைப்படுறாங்கன்னா, டாலரை சென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் சிஸ்டமாக திரும்பவும் ஹோல்டு பண்ணுன்றத அமெரிக்கா வந்து விரும்புது. அதை நீங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இதில் இந்த கோர் ஸ்ட்ராட்டஜி, த நியூ குளோபல் ஃபினான்ஷியல் வார், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் வார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, த பேட்டில் ஃபீல்ட் இஸ்ன்ட் லேண்ட் எனிமோர். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வித் கிரிப்டோ, கோல்டு, ஆயில். ஓகேவா, அண்ட் தென் பாண்ட்ஸ். ஏன்னா நான் இதில் பெருசாக வந்து கரன்சிஸை கொண்டு வரல, ஏன்னா கரன்சிஸ் டசன்ட் மேட்டர். ஓகேவா, நீங்கள் வந்து ஏன் வந்து யூரோவை சொல்லலை, ஏன் ஜாப்பனீஸ் என்ன சொல்லலை அப்படின்னா, கரன்சிஸை இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் கரன்சிஸ் ஆர் ஜஸ்ட் பேப்பர்ஸ். ஓகேவா, தட் இஸ் நாட் வேல்யூடு. தட் இஸ் வேல்யூடு பேஸ்ட் ஆன் த ரிசர்வ்ஸ் ஃப்ரம் தேர் ஓன் ரிசர்வ் கரன்சிஸ். ஓகேவா, ரிசர்வ் இதில் இருக்கக்கூடியது. அப்போது சென்ட்ரல் பேங்க்ஸுடைய ரிசர்வில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல் வேல்யூவேஷனுக்குள்ளே வர்றது தான் எல்லாமே கரெக்டாக கரன்சிஸ். அப்போது அதுக்குள்ளே ரிசர்வாக இருக்க போகிறது யார் யாருன்னா கிரிப்டோ, கோல்டு, ஆயில் அண்ட் தென் பாண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து இருக்குது. ரெண்டாவது, மைனிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மாற்றத்தை இந்த உலகம் வந்து சந்திக்கும். அண்ட் ரிசர்வ் அக்குமுலேஷன், இன்றைக்கி வந்து இந்த ஃபினான்ஷியலோட வாரோடைய ஐடியாலஜியே என்னென்னா இந்த ரிசர்வை வந்து அக்குமுலேட் பண்ணுறது தான். யார் வந்து இந்த 2026 அப்புறம் கோல்டு, ஆயிலு, கிரிப்டோ அண்ட் பாண்டு இதில் டாமினண்ட்டாக இருக்க போகிறாங்களோ அந்த நாடு அடுத்த 50 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கோ வந்து இந்த உலகத்துக்கு என்னது கட்டளையிடக்கூடிய அளவுக்கான இடத்துல இருக்கலான்றது அவங்களோடது. ஓகேவா, அதனால் திஸ் இஸ் த சைலண்ட் ஃபினான்ஷியல் வார் ஷேப்பிங் எவ்ரி மார்க்கெட் அண்ட் எவ்ரி சார்ட் யூ ட்ரேட். நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்டி ஜேபிஒய் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆர் யூரோ ஜேபிஒய்யாக இருக்கலாம், ஜிபிபி ஜேபிஒய்யாக இருக்கலாம், இல்லை ஏயுடி யூஎஸ்டியாக இருக்கலாம், வாட் எவர் த பேர் யூ ட்ரேட். ஓகேவா, ஆனால் இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் தயவு செஞ்சு மைண்டில் தெளிவாக யோசிச்சுக்கோங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஓகேவா, ரைட்டு. டேக்அவேஸ் ஃபார் ட்ரேடர்ஸ், நம்ம இதிலேருந்து என்னத்தை எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி குளோபல் ஃபினான்ஷியல் வார் நியூஸ் இப்போ நான் சொன்னதுலேருந்து என்ன எடுத்துக்கலான்னா, ஸோ மார்க்கெட்டை வந்து இதிலேருந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு கிரிப்டோ ஏன் கீழே வருது மேலே போகுது, சும்மா வந்து ஒரு ரீட்டைலர் மாதிரி பேசாமல் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸு, 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராஷ் நடந்துச்சு, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 70 அந்த மாதிரி கதையெல்லாம் பேசாமல் ரைட் நவ் ரைட் பொலிட்டிக்கல் மூமெண்ட், இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பாலிட்டிக்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எக்கனாமிக் கண்டிஷன் இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக எந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிட்காயினோட டிப்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அக்குமுலேஷன்ன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இட்ஸ் நாட் கிராஷிங், அதாவது பிட்காயினை விட்டு எல்லோரும் வெளியே போடுங்க அவ்வளோதான் இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாதுன்னு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் தலை சிறந்த டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து பிட்காயின் தான். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கோல்டு மூவ்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்ஜிங். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கலில் டென்ஷன் வரும்போது இந்த கரன்சி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எனி மார்க்கெட், பாண்டு மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கோல்டை வச்சு மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டை வச்சுக்கிட்டே இருக்கிறவனால பணம் சம்பாதிக்க முடியாது. பட் கோல்டு வந்து சேஃப்டியை கொடுக்கும். ஆனால் கோல்டை வாங்கி வச்சுட்டதுனால என்கிட்ட இருக்கிற எல்லா காசுக்கும் நான் கோல்டை வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா நான் சேஃபாக இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. சர்வே பண்ணுறதுக்கு காசு வேணுமே. அப்போது பாண்டு தான் வந்து ஒரு வழி. அப்போ தான் லிக்விடேட் பண்ண முடியும். பாண்டாக ரிலீஸ் பண்ணி பாண்டில் வர்ற காசை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். அதில் வர்ற ஈல்டு, அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு, அதில் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், அதனால் மக்கள் கொடுக்கக்கூடிய டேக்ஸு. அப்போ அந்த ரொட்டேஷனுக்கும் அந்த லிக்விடேஷனுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வேணும்? பாண்டு, கரன்சிஸ், அந்த மூமெண்ட் எல்லாமே தேவை. ஆனால் கோல்டோடைய ஹெட்ஜிங்ன்றது இதை வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாலரோட சைக்கிள் வந்து மார்க்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ண போகுது. ஸோ டாலரை வந்து எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கன்ஸ் வந்து இப்பயே வந்து நீங்கள் ட்ரெஷரி ஹெட்டு வந்து பேசுனதை வந்து கேட்டிருக்கலாம். யூகே வந்து சைனாக்கு போனதாக இருக்கட்டும், யூரோப்பியன் நேஷன் இந்தியா கூட சைன் பண்ணதாக, அவர்லாம் வந்து உச்சக்கட்ட கதறலில் இருக்கார். அவர்லாம் வந்து அழுகாத குறை தான். எப்படி வந்து இப்படி நீங்கள் போகலாம், அது வந்து பண்ணிடலாமா, அது வந்து சரியா தப்பா அப்படின்னு பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டாலரை விட்டு எல்லோரும் விலக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. டாலரை விட்டு விலகினாங்க அப்படின்னா பாண்டை விற்றா கூட வாங்குறதுக்கு எவனும் வரமாட்டான். அப்போ ரொட்டேஷனுக்கு காசு வேணும்னா கூட யூஎஸ் வந்து என்ன பண்ணணும்? கோல்டை வித்தாகணும். அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா?
அண்ட் டாலர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வந்து உருவாக்க போகுது. அதனால் வந்து இந்த சைக்கிளை வந்து டாலரோட சைக்கிளை யூரோ மேலே போகுது, டாலர் கீழே போகுது அப்படின்னா நினைக்கிறீங்கன்னா டாலர் ஏன் கீழே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டாலர் கீழே போகிறதுக்கான ரீசன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஓகேவா? அண்ட் தென் ஆயில், பேக் போன் ஆஃப் குளோபல் ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இன்றைக்கி ஆயிலை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. அதனால தான் நான் ஆயிலை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆயிலை வந்து தயவு செஞ்சு யாரும் மறக்காதீங்க. அடுத்த 100 வருஷத்துக்கும் ஆயில் தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போகுது, மூவ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ எப்பயுமே குளோபல் அலையன்சஸ் மூவ்ஸ் மார்க்கெட்ஸ் பிஃபோர் ஹெட்லைன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நியூஸில் நாளைக்கு படிக்கக்கூடிய நியூஸுக்கு முன்னாடியே குளோபல் அலையன்சஸ், ஒரு நாடு இன்னொரு நாடோட பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருப்பேன், யூரோ வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு போய் தேடினீங்கன்னா ஜூலை எண்டில், கரெக்டாக ஜூலை எண்டில் என்ன பண்ணாங்க, யூஎஸ் போட்ட டேரிஃபை போய் அக்செப்ட் பண்ணாங்க. யூஎஸ் டேரிஃபை அக்செப்ட் பண்ண செகண்டுக்கு யூரோ விழுந்தான். அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு குளோபல் அலையன்சஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட்டு இல்லை அந்த டிரான்சிஷன்ஸ், அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் மூவ் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நியூஸ் ஹெட்லைனை ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அது ஹெட்லைன் ஆகி வந்ததுக்கப்புறம் போய் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி அந்த மூவ் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த குளோபல் நியூஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி சார்ட் ட்ரேட் இஸ் கனெக்டட். ஓகேவா? ஸோ இந்த இந்த இது ரெஜிமெண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே வந்து என்னது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வார்ஃபேரை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிசியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இல்லை பாண்டாக இருக்கட்டும், கரன்சி பேர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து தனியாக பில்ட் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபினான்ஷியல் வார். ஓகேவா? அண்ட் மாஸ்டர் த மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் யூ மாஸ்டர் த ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்ஸ். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி, மேக்ரோனா நத்திங் பட் ஒரு ஸ்மால் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுடைய ஸ்மால் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணிக்கோங்க இந்த இதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த வார்ஃபேர் எப்படி நடக்குது, இதில் நம்ம வந்து தப்பிக்கணும்னா நாம் எப்படி வந்து ஒரு ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது புரியும். ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டேன், அது வந்து ஒரு 10 நாள் மென்டார்ஷிப் அட்டன் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு கொடுத்த இன்சைட்டை வச்சு நான் வந்து டேரெக்டாக போய் ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் ஏன் மேலே போகுது ஏன் கீழே போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா சொல்லி கொடுத்த கான்செப்டும் மாடலும் அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி டிட்டோ வரும்போதெல்லாம் காப்பி அடித்து பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்க முடியாது. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவே இருந்து அதுதான் உங்களுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வாங்கி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னது மாஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் யூ ஆல். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக நம்ம வந்து இன்னும் நிறைய சீரீஸ் பார்க்கலாம். நான் வந்து பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஹவு ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் மூவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நான் நிறைய சீரீஸ் பண்ணணும்னு ஆசை. பட்டு டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து யூடியூப்பில் பண்ணுவோம். பட் எல்லாருமே நிறைய படிங்க. ஜியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெறும் டெக்னிக்கலை வச்சு மட்டுமே வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணிட முடியாது, சர்வே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இதனால் இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? அதுதான் இந்த வாரத்தோடைய ஐசிடி பாத் டு சக்ஸஸ்க்கு ஈக்குவலான ஒரே ஒரு கான்செப்ட் நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே யா